ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது 90 கிட்ஸோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். சீடை ரெசிபி. இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனடி நோட்டிஃபிகேஷனுக்காக. சீடை செய்ய 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ அளவு செய்கிறீங்களோ அதை பொறுத்து எடுத்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய்க்கு பதிலாக டால்டா கூட சேர்க்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுருங்க. நெய் உப்பு மாவோட சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் கட்டிலாம் கட்டாத மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. நெய் நீங்கள் உருக்கி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க, தளர்வாக வேண்டாம். நான் மாவு கரெக்டாக இது பண்ணிட்டேன். மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வச்சுக்கிறேன். இதில் இருந்து இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. ரொம்பவுமே சின்னதாக உருட்டிக்கோங்க. இது சீடைக்கான சைஸ். நம்ம பெருசாக எடுத்தால் ரொம்பவும் நல்லா இருக்காது. எந்த அளவுக்கு சின்னதாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. நான் எல்லாமே இது பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி சீடையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு சுத்தமான புது சீப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ண பாலை கையில் வச்சு ப்ரெஷ் பண்ணணும். அழுத்திட்டு இந்த சைடு இருக்கிறதையும் இந்த 2 சைடு இருக்கிறதையும் கொண்டு சென்டரில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணணுங்க. அவ்வளோதான். இதே போல் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இது குயிக்காக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சா செஞ்சிடலாம். ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த சைடும் அந்த சைடும் ஒட்டி விடுற மாதிரி அங்கே ஒரு அழுத்தழுத்திக்கணும், இல்லை பிரிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா பல்லவரைன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த ஷேப் மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே நான் செஞ்சுட்டேன். அந்த சீப்போட அச்சு நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கும். இதுக்காக நான் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே போகிறீங்க, இல்லைன்னா உள்ளே வேகாமல் மேலே கருகிரும். இது நல்லா நம்ம வேக வச்சுக்கணுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நல்லா இதை நான் ஃப்ரை பண்ணிட்டேன். இது ஆயிலேருந்து எடுத்துக்கிறேன். இதே போல் நான் செஞ்சு வச்சுக்கிறது எல்லாமே ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் நான் உப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேங்க. நல்லா நிறைய காரம் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை காரம் சேர்க்காத கூட கொடுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த சீடை ஸ்நாக் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ₹1 10 இந்த மாதிரி கொடுத்தாங்க. பேக்கெட்டே ₹5 இந்த மாதிரி கிடைக்கும். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த போல் வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. சிப்ஸ் அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இது கொடுக்கலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளோட ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. சீடை இப்போ கலர்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல, மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். கலர் பவுடர் கூட தேவைன்னா சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட